அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 21/12/2023 முதல் 27/12/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எவையெல்லாம் அமையப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் 25ஆம் தேதியிலிருந்து ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. வாரத்தின் முற்பகுதியில் 6 ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரன் பிற்பகுதியில் 7ஆம் இடத்திற்கு வருவது எண்ணிய காரியங்களை பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மிக வலுவாக சுக்கிரன் 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுங்க. நீங்கள் திட்டமிட்டபடியே புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். அதிலும் கலைத்துறை ரீதியாக சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பிரபல நிறுவனங்களிடமிருந்து உங்களுக்கு வாய்ப்புகளுக்கான நல்ல செய்தி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பும் அவற்றை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன். அது மட்டுமல்லாது அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்க போகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களை பற்றிய தவறான கருத்துக்கள் அனைத்தும் மறைந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க. வாரத்தின் துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சந்திரன் 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை விரயஸ்தானத்திலும் 24லிருந்து 26 வரை உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. அதற்கு பிறகு 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். சந்திரன் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் வாரத்தின் துவக்கத்திலும் இறுதியில் தனஸ்தானத்திலும் நுழைகிறாருங்க. எனவே நீங்கள் கனவிலும் எதிர்பாராத அளவிற்கு நல்ல பல புதிய வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எந்த விதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது உண்மையிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் மிக வலுவாக தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், வாக்குஸ்தானம் ஆகிய 10ஆம் இடத்தில் மிக வலுவாக அமர்கிறாருங்க. 10ஆம் இடத்தில் சனி அமர்வது தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிக சிறந்த அனுகூலமான பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் சிறந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைய போகிறது. ஏனென்றால் சனி மட்டுமல்லங்க, நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் லாபத்தில் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது மோட்சக்காரகர் 5ல் இருக்கிறாருங்க. எனவே நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் முதலீடு உருவாக்குவதற்கும் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்குமான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. எனவே புதிய முயற்சிகளை துணிந்து ஈடுபடலாம். இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் லாபம் நிறைந்து கிடைக்கும். சில்லறை வியாபாரிகளுக்கு நிறைந்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உத்தியோக ரீதியான பணிகளில் ஜீவனஸ்தானத்தில் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி அமர்ந்திருப்பதால் மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்க போகிறதுங்க. அலுவலகம் சார்ந்த சூழ்நிலைகள் திருப்திகரமாக அமையும். பல்வேறு விதமான கஷ்டத்தின் நெருக்கடியில் இருக்கக்கூடிய அலுவலகம் சார்ந்த சூழ்நிலைகள் அனைத்தும் தற்போது உங்களுக்கு சாதகமாக மாறுகிறது. உங்களிடம் மற்றவர்களும் இணக்கமாக பணிபுரிவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் ஒரு சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. அவை நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. குரு விரயத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான சுப விரயங்கள் அதீதமாக ஏற்படும். திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை இனிமையாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகுகிறது. வரவிற்கு ஏற்ற செலவு அதிகரித்தாலும் கூட அவற்றினால் பெரிய அளவிற்கு பொருளாதார நெருக்கடி சந்திக்காமல் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையை
உருவாக்கி கொடுக்கிறாருங்க விரயத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு. எனவே குடும்ப சூழ்நிலையில் அவ்வளவுதான் கஷ்டம், வேதனை, அவமானம், துன்பம் இருந்தாலும் அவை அனைத்தையும் மாற்றி நிம்மதியான வாழ்க்கையும் வாய்ப்பையும் கொடுக்க போகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது 5ல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். லாபத்தில் ராகு வீற்றிருப்பதால் ரெட்டிப்பு நன்மை கிடைக்குங்க. மோட்சக்காரகரான கேது எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் போன்ற அனைத்தையும் தோற்கடித்து நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறார். இந்த வாரம் முழுவதுமே மிக வலுவாக 7ல் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் 27ஆம் தேதியிலிருந்து அஷ்டமத்தில் நுழைகிறார். எனவே இந்த வாரத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு அதற்கு ஏற்ற நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும். சந்தை நிலவரம் சாதகமாகவும் சாதகமற்று இருந்தாலும் கூட உங்களுக்கு லாபம் குறைவில்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். நஷ்டம் என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வலுவாக இந்த வாரத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. ஆனால் அடுத்த வாரத்தில் அவர் அஷ்டமத்தில் செல்வதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் வீற்றிருக்கிறார். சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில விஷயங்கள்ல காரிய வெற்றி கிடைத்தாலும் கூட அலைச்சலும் உடல் சோர்வும் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவே ஒரு வேலையை செய்வதற்கு முன் அந்த வேலை குறித்த செயல்பாடுகளை, நிலைகளை ஒரு முறைக்கு இருமுறை நன்கு திட்டமிட்டு அதற்கு பிறகு அந்த வேலையை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இல்லை என்றால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன். அது மட்டுமல்லாது புதன் 7ல் வக்ரத்தில் இருக்கிறார். புதன் 7ல் வக்ரத்தில் சஞ்சரிப்பது எதிர்பார்த்த வாய்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதனின் அமைப்பு. திட்டமிட்டபடியே நல்ல பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப கஷ்டம், தொழில் கஷ்டம், உத்தியோக ரீதியாக ஏற்படக்கூடிய கஷ்டம், கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன். முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்றும் பிற்பகுதியில் 7லும் சென்று சஞ்சரிக்க போகிறார். பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். திருமண வயது வந்த பெண்மணிகளுக்கு நல்ல வரன் கிடைக்கும். தாமதமாக நடைபெறக்கூடிய நிகழ்வு கூட மிக சிறந்த மகிழ்ச்சியை, காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அள்ளி கொடுக்க போகின்றன. அது மட்டுமல்லாது குரு விரயத்தில் பலம் பெற்றிருக்கிறாருங்க. அவரது திரிகோண பார்வையில் ஏற்பட்ட கஷ்டங்களும் தற்போது விலகுகிறது. எனவே சுப விரயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. எனவே இந்த தருணம் மிக சிறந்த மாற்றத்திற்கு நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைய போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.